இல்லை. நறும்பூவில் மனம் முழுதும் சோலைக்கில்லை. நெல்லாகும் கதிர் முழுதும் நிலத்துக்கில்லை. நிறைகின்ற நீர் முழுதும் குளத்துக்கில்லை. பல்லாரும் கனி முழுதும் மரத்துக்கில்லை. பன்னரம்பின் இசை முழுதும் யாழுக்கில்லை. எல்லாமே பிறர் குலைக்க காணுகின்றேன். என் வாழ்வும் பிறர் குலைக்க வேண்டும் அம்மா. எல்லாமுமாய் என்னுள் இருந்து என்னை இயக்கிக் கொண்டிருக்கின்ற நான் வணங்கும் என்னுடைய மனித தெய்வங்கள் ராசவேலு தெய்வத்தையும் செல்வக வள்ளியையும் வணங்கி, எல்லாமுமாய் இருந்து எனக்கு வாழ்வு கொடுத்திருக்கின்ற அன்னை தமிழையும் வணங்கி, மேடையிலே வீற்றிருக்கின்ற சான்றோர் பெருமக்களையும் எதிரே வீற்றிருக்கின்ற ஆன்றோர் பெருமக்களையும் நான் அன்னை தமிழால் வணங்கி மகிழ்கின்றேன். பேரன்பு மிக்க இனிய பெரியோர்களே, திருவரங்கத்திலே அரங்கநாத பெருமான் பள்ளி கொண்ட இந்த அரங்கமா நகரிலே செண்பக தமிழரங்கு என்கின்ற ஒரு தமிழ் அமைப்பை என்னுடைய தாயார் செண்பகவள்ளி பெயரிலே 92 தொடங்கப்பட்ட அந்த அரங்கு இன்றைக்கு 1700 தோற்றங்களை கண்டிருக்கிறது என்று சொன்னால், அதிலே அவர்களுடைய அந்த அன்பு, ஈடுபாடு, உண்மை, உழைப்பு இது அத்தனையும் சேர்ந்துதான். ஏனென்றால் எந்த ஒரு பணியையும் தொடங்குவது எளிது, அதை தொடர்ந்து கொண்டு செல்வது கடினம் என்பதை நாம் நன்றாக உணர்வோம். இதோ இன்றைக்கு கணித ஆசிரியை அருகிலே அமர்ந்திருக்கிறார்கள். 1, 2, 3 என்று எண்ணுகின்ற பொழுது நமக்கே சற்று மூச்சு வாங்கும். ஆனால் கூட்டங்களை 1700 கூட்டங்களை தொடர்ந்து தொய்வின்றி நடத்துவது என்பது உண்மையிலேயே கொஞ்சம் வியப்புக்குரியதாக இருக்கின்றான். அதையெல்லாம் நடத்தி காட்டுகின்ற பெருமை என்னுடைய மனித தெய்வங்களை சாரும் என்பதை நான் இந்த நேரத்தில் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன். ஒரு மனைவியினுடைய இழப்பு ஒரு கணவனை திருவரங்க பெருநகரிலே ஒரு தமிழ் கோயிலை உருவாக்க வைத்திருக்கிறது. அதுதான் இந்த மண்ணுக்கே உரிய பெரிய சிறப்பு. என்னுடைய தந்தையார் வழக்கறிஞராக இருந்தாலும் அவர்கள் தமிழ் மீது மிகுந்த காதல் கொண்டவர்கள். திருவரங்கம் அருள்மிகு அரங்கநாத சுவாமி திருக்கோயிலிலே 6 ஆண்டு காலம் அறநிலையத்துறையிலே அந்த அறங்காவலர் குழு தலைவராக தன்னுடைய பணியை செம்மையாக செய்த பெருமகனார் என்னுடைய தந்தையார் அவர்கள். இவை எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த இடத்திலே நான் தொடக்கமாக பதிவு செய்ய விரும்புவது, என்னுடைய தந்தையார் வழக்கறிஞர் ராசவேலு அவர்கள் இதே பள்ளியிலே படித்தவர்கள். நம்முடைய திருவரங்கம் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியிலே படித்தவர்கள். என்னுடைய சிறிய தந்தையார் திருச்சிராப்பள்ளி உரமுதனவத்தி கல்லூரியிலே தமிழ்துறை தலைவராக இருந்து பணிநிறைவு பெற்ற முனைவர் சண்முக சுந்தரம் அவர்கள் இந்த பள்ளிக்கூடத்திலே படித்தவர்கள். திருச்சிராப்பள்ளி கிங்ஸ்லி பதின்ம பள்ளியிலே தமிழாசிரியராக பணியாற்றுகின்ற நான் இந்த பள்ளியிலே படித்தவன் நான். என்னுடைய மகன் மதுரையிலே ஏசியன் பெயிண்ட்ஸ் அகாடமியிலே மேலாளராக பணியாற்றி கொண்டிருக்கின்றான். அவனும் என்னுடைய தம்பி மகன் தமிழ் பாரதியும் இதே பள்ளிக்கூடத்திலே படித்தவன். 3 தலைமுறையாக நம்முடைய திருவரங்கம் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியிலே படித்திருக்கிறோம் என்று சொன்னால், இந்த பள்ளிக்கூடம் எப்படி எங்களையெல்லாம் உருவாக்கி இருக்கிறது. அந்த பள்ளிக்கூடத்திலே 1700வது விழா நடக்கிறது என்று சொன்னால், இதெல்லாம் ஏதோ ஒரு இறைவனுடைய என் தந்தையாருடைய சிறு விளையாட்டாக தான் நான் எண்ணி மகிழ்கின்றேன். இதை மட்டும் நான் முன்னுரையாக சொல்லி, இந்த நிகழ்வானது 1700 கூட்டங்களை கண்டிருக்கின்ற நிகழ்வை எப்படி நடத்த வேண்டும் என்று நான் சிந்தித்துக் கொண்டிருந்த பொழுது, என்னுடைய ஆசிரியர் பெருந்தகை செல்வராஜ் ஐயா அவர்கள்தான் எனக்கு ஒரு அற்புதமான வழியை காட்டினார்கள். காரணம், கடந்த ஜூன் திங்களிலே திருச்சிராப்பள்ளி தமிழ்ச்சங்க மன்றத்திலே 18வது ஆண்டு கம்பன் விழாவை நடத்திய பிறகு அடுத்து நான் பல விழாக்களை நடத்த முடியாத ஒரு சூழ்நிலை. காரணம், பள்ளியினுடைய கட்டுப்பாடு, அதன் பிறகு என்னுடைய உடல்நலை குறைவு, அதன் பிறகு என் குடும்பத்திலே சுபகாரியங்களுக்காக நாங்கள் முயற்சி கொண்டிருக்கின்ற நிலை. இந்த நிலையிலே பல விழாக்களை என்னால் நடத்த முடியவில்லை. ஆனால் விழாக்கள் தான் நடத்த முடியவில்லையே தவிர கூட்டங்கள் தொய்வின்றி அது நடந்து கொண்டுதான் இருந்தது. சனிக்கிழமை ஆகிவிட்டால் மாலை 6:30க்கு தொடங்கி 8 மணிக்கு நிகழ்ச்சி நடப்பதிலே எந்த விதமான தொய்வும் இல்லாமல் நடந்து கொண்டிருந்தது. அந்த நேரத்திலே எங்கள் ஆசிரியர் பெருந்தகை ஐயா அவர்களை இதுபோல் இருக்கிறது ஐயா என்று சொன்னவுடன், ஏன் நாம் சிறப்பாக செய்துவிடலாம், ஆசிரியர் மாமணி விருதை செப்டம்பரிலே வழங்கவில்லை என்று நீங்கள் ஐயப்படுகிறீர்களா, அதற்கென்ன செய்துவிட்டால் போகிறது என்று என்னுடைய தோலை தட்டியவர்கள் ஆசிரியர் செல்வராஜ் ஐயா அவர்கள். உடனடியாக எனக்குள்ளே ஒரு புத்துணர்வு, சரி செய்வோமே என்று சொல்லி நான் உடனடியாக ஏற்பாடு செய்கிறேன்.
1700வது கூட்டம் எதிர்வரும் பிப்ரவரி திங்களிலே வருகிறது. அன்றைக்கு திருச்சிராப்பள்ளி தமிழ்ச்சங்கத்து மன்றத்திலே வைத்து நாம் இந்த விழாவை எடுத்துவிடலாம் என்று சொன்னேன். உடனடியாக அந்த 2 ஆசிரியர் பெருமக்களும் நம் பள்ளியை சார்ந்தவர்களாக இருக்க வேண்டும். ஒருவர் திருவரங்கம் ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி, இன்னொருவர் திருவானைக்கா உயர்நிலைப் பள்ளியிலே இருக்க வேண்டும் என்று சொன்னவுடன் அந்த செய்தியை நம்முடைய செயலர் அவர்களிடம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அதற்கு செயலர் ஐயா அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள், நம்முடைய ஆசிரியர் பெருமக்களுக்கு இளங்கோவன் விருது கொடுக்கிறார், திருச்சிராப்பள்ளி தமிழ் மன்றத்திலே வைக்க வேண்டும், நம்முடைய பள்ளியிலேயே வைத்துக் கொள்ளலாமே என்று சொல்லி பெருந்தன்மையோடு இந்த விழா நடப்பதற்கு அவர்கள் மிகப்பெரிய இசைவினை தந்திருக்கிறார்கள். இப்படித்தான் இந்த விழாவினுடைய ஏற்பாடானது தொடங்கி இருக்கிறது. நான் 2 பெருமக்களை நானும் சிந்தித்தேன், ஆசிரியர் செல்வராஜ் ஐயா அவர்கள் சிந்தித்தார்கள். அவர் என்ன சிந்தித்தாரோ அதை நான் சிந்தித்தேன் என்பதையே நான் பெருமையாக கருதுகிறேன். ஏனென்றால் முதல் ஆசிரியர் மாமணி விருது கொடுக்க வேண்டும் என்று நினைத்தவுடனே நான் என்னுடைய உள்ளத்திற்கு தோன்றியவர் வேறு யாரும் இல்லை, என்னுடைய ஆசிரியர் ஐயா செல்வராஜ் அவர்கள் தான். அவர்களுக்கு இன்றைக்கு அருகிலே அமர்ந்திருக்கின்ற ஐயா செயலர் அவர்கள் தான் எங்கள் அரங்கத்திலே அந்த விருதை கொடுத்து எங்கள் அரங்கிற்கும் ஐயா அவர்களுக்கும் பெரும்புகள் சேர்த்தார்கள். தமிழ் மாமணி விருது, தொல்காப்பியர் விருது, தமிழ் பாரதி விருது, செந்தமிழ் நாடக காவலர் விருது, இப்படி பல விருதுகள், தமிழ் பாரதி விருதையும் தமிழ் மாமணி விருதையும் பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கின்ற முனைவர் பிரேமானந்தகுமார் அவர்களை நேற்று இல்லத்தில் சந்தித்தேன். அவர்கள் எனக்கு ஆசி வழங்கினார்கள். இளங்கோ, நீ நல்லா செய்யறடா, அதெல்லாம் நல்லா நடக்குதா, போடா அப்படின்னு சொல்லி உரிமையோடு சொன்னார்கள். அந்த மனநிறைவிலே நான் இன்றைக்கு இந்த 2 பெருமக்களையும் நான் சொன்ன உடனே ஆசிரியர் செல்வராஜ் ஐயா அவர்கள் சொன்னார்கள், அது எப்படி இளங்கோ, நான் என்ன சிந்திச்சிருக்கணும் அதையே நீங்களும் சொல்றீங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. உடனே கண்டிப்பாக செய்யலாம், நம்முடைய செயலர் அவர்களிடம் சொல்லி நம்முடைய தலைமை ஆசிரியர் அவர்களிடம் சொல்லி அனுமதி பெற்று விடலாம் என்று சொல்லி இந்த அனுமதியை பெற்று தந்தார்கள். இந்த நிகழ்வுக்கு தலைமை தாங்குவதாக இருந்த திருச்சிராப்பள்ளி தந்தை பெரியார் ஈவேரா கல்லூரியிலே தமிழ்துறை பேராசிரியராக பணியாற்றி பணி நிறைவு பெற்ற தமிழ் மாமணி முனைவர் சுப்பிரமணியன் ஐயா அவர்கள் தான் விழா தலைமையேற்று நடத்துவதாக இருந்தது. அவர்களுடைய துணைவியார் அம்மா அவர்களுக்கு சற்றே உடல்நலக் குறைவு காரணமாக தஞ்சைக்கு அழைத்து செல்ல வேண்டிய சூழ்நிலையிலே அவர்கள் தன் வர இயலாமையை தயக்கத்தோடு தெரிவித்த காரணத்தினாலே மாற்று ஏற்பாடு ஒன்றுமே வேண்டாம், தலைமைக்கும் விருதுக்கும் பாராட்டுக்கும் வாழ்த்துக்கும் எல்லாவற்றிற்கும் முற்றும் பொருத்தமானவர் நம்முடைய செயலர் ஐயா அவர்களே எல்லாவற்றையும் செய்தால் இந்த அரங்கம் நம் ஆசிரியர் பெருமக்களுடைய மனமும் நிறையும் என்று சொன்னேன். அவர்கள் பெருவிருப்போடு ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு விழா தலைமையேற்று 2 ஆசிரியர் பெருமக்களுக்கும் ஆசிரியர் மாமணி விருது என்கின்ற விருதை வழங்க வந்திருக்கிறார்கள். ஏனென்றால் நான் ஆசிரியர் துறையிலே இருக்கின்ற காரணத்தினாலே என் தந்தையார் மறைவுக்கு பிறகு இந்த விருதை நான் ஏற்படுத்தினேன். அதை பெருமக்கள் எல்லாம் ஏற்றுக்கொண்டார்கள். அந்த விருது இன்றைக்கு வழங்கப்பட இருக்கின்றது. முதலாவதாக நம்முடைய ஐயா செயலர் ஐயா அவர்களை பற்றி சொல்ல வேண்டும் சொன்னால் நான் பயப்படுகிறேன். எதற்கு பயப்படுகிறேன் என்றால் சொல்லுவதற்கல்ல, நேரத்தை நானே எடுத்துக்கொள்வனோ என்று அஞ்சி சுருக்கமாக சொல்லுகிறேன். சொல்வதற்கு நிறைய இருக்கிறது. உண்மையை பதிவு செய்கிறேன், ஐயாவை வைத்துக் கொண்டே பதிவு செய்கின்றேன். எனக்கு ஒரு உயர்ந்த ரசிகர் ஒருவர் இருக்கிறார் என்று சொன்னால் எங்கள் செயலர் ஐயா அவர்கள் தான் என்னுடைய ரசிகர். உண்மையை சொல்லுகிறேன். நான் பல இடங்களிலே திருவரங்கம் ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி, பெண்கள் மேல்நிலைப்பள்ளியுடைய நாட்டு நலப்பணி திட்ட முகாம் நடக்கின்ற பொழுதெல்லாம் தொடர்ந்து என்னை ஒரு முகாமிலே பேச சொல்லுகின்ற பொழுது என் பெயர் எந்த நாளிலே எந்த நேரத்திலே இருக்கிறது என்று சொல்லி என் பேச்சுக்காக வருவார்கள் ஐயா அவர்களை வைத்துக் கொண்டு சொல்லுகிறேன். எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கிறோம். பரவாயில்லை, ரசிகர்களிலே மிக உயர்ந்த ரசிகரை நாம் பெற்றிருக்கின்றோம், இதைவிட வேறு என்ன வேண்டும் என்று. எங்கள் ஐயா செல்வராஜ் ஐயா அவர்களுக்கு ஆசிரியர் மாமணி விருது வழங்குகின்ற பொழுது அவர்கள் பெங்களூரிலே இருந்தார்கள். அப்பொழுது நான் ஐயா அவர்களை அழைத்தேன், நீங்கள் தான் வர வேண்டும், விருது கொடுக்க வேண்டும் என்று. அவர்கள் உடனடியாக ஒத்துக்கொண்டார்கள். அப்பொழுது அரங்கிலே அந்த வார்த்தையை பதிவு செய்கிறார்கள். இளங்கோ, ஒரு உண்மை தெரியுமா, சற்று நாளாக எனக்கு உடல்நிலை சரியில்லை, மருத்துவ ஓய்விற்காகத்தான் நான் அங்கு சென்றேன், அழைப்பது நீங்கள், விருதை பெறுபவர் செல்வராஜ், நான் எப்படி வராமல் இருக்க முடியும்? இந்த நிகழ்ச்சியிலே கலந்து விட்டு சென்ற பிறகு
நான் நலமாக இருப்பேன் என்று நினைக்கிறேன். மருத்துவரிடம் பரிசோதித்து பார்த்தேன், நான் நன்றாக இருக்கிறேன் என்று சொன்னார்கள். தமிழ் ஐயா அவர்களை மீண்டும் இயங்க வைத்திருக்கிறது. ஆகவே அப்பேற்பட்ட பெருமைக்குரியவர்கள் நம் பள்ளியினுடைய செயலாளராக இருந்து நம்மை இயக்கிக் கொண்டிருப்பவர்கள். அவர்கள் இன்றைக்கு தன்னுடைய திருக்கரத்தால் 2 ஆசிரியர் பெருமக்களுக்கு விருது வழங்குவதற்காக வருகிறார்கள். அவர்களை வருக வருக என உங்களது சார்பாகவும் அரங்கின் சார்பாக வரவேற்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். 2 பெருமக்கள் இன்றைக்கு ஆசிரியர் மாமணி விருது பெற இருக்கின்றார்கள். முதலாவதாக பெற இருப்பவர் திரு வே. சுந்தரராஜன் அவர்கள். அவர்களை சொல்லியே ஆகினார்கள். நானெல்லாம் நிறையா பாடணும்னு ஆசைப்பட்டு நான் ரொம்ப பயந்து ஓடினவேன். நான் ஏன்னா பாட்டுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. சில பேர் சொல்லுவாங்க, நீங்கள் இசைக்கு ஏதாவது தொண்டு செய்யணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்வாங்க. என்னைய ஆமான்னு தயவுசெய்து எந்த வேலையிலையும் பாடிடாதீங்க அப்படின்வாங்க. எனக்கு பேச்சு குரல் மேலே வேண்டுமானால் இருக்கலாம், ஆனால் பாட்டு குரல் அவர்கள் பாட்டை நான் பல தரம் நம்மளுடைய பள்ளி விழாக்கள்லாம் கேட்டு கேட்டு மெய் மறந்து அப்படி கண்ணை மூடி உட்கார்ந்துருப்பேன். என்ன குரல் வளம்! அவர்கள் பார்க்கின்ற போதெல்லாம் ஆனால் இந்த வார்த்தை அவர் இனிமேலாவது மாற்றிக்கணும்னு நினைக்கிறேன். என்னை ஒரு வார்த்தை சொல்லி அழைக்கக்கூடாத ஒரு வார்த்தையில் என்னை சொல்லி அழைச்சிக்கிட்டு இருக்கிறாரு. அதுதான் மனசுக்கு ரொம்ப நெருடலாக இருக்கு. அது எனக்கு வெட்கமாகவும் இருக்கு, எனக்கு ரொம்ப பயமாகவும் இருக்கு. தமிழ் கடல் இளங்கோவன் ஐயா வராருங்கிறாரு. நானா தமிழ் கடல்? இந்த எங்கள் ஐயா சேலாவி ஐயா அவர்கள் எதிர் அமர்ந்திருக்கிறார்கள். வரலாற்று சுடர் நடராசன் ஐயா அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். அவர்கள் முன்னிலையிலே நானெல்லாம் மிக சாதாரணமானவன். எங்கள் ஐயா என்னுடைய ஈன்றெடுத்த என்னுடைய தந்தையார் வழக்கறிஞர் அவர்கள் ஆசுகவி திருத்தவைத்துறை தமிழ்ச்சங்கத்திலே அவர்களுக்கு ஆசுகவி என்ற விருதை கொடுத்தார்கள். அப்பேற்பட்ட அவர்கள் எண்ணி கூப்பிடுவதும் எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும். உள்ளன்போடு அவர்கள் சிலர் அழைக்கின்ற பொழுது அந்த அன்புக்கு நான் தலை வணங்குகின்றேன். அவர்கள் மிகவும் எளிமையாக பழகுவார்கள். அதாவது ஆசிரிய குரு என்கின்ற விருதை எல்லாம் பெற்ற பெருமைக்குரியவர்கள். இதை விட வேறு என்ன வேண்டும்? ஒரு குரு என்கின்ற அந்த ஒரு அந்தஸ்தை பெறுவதற்கு இலவசமாக மாணவர்களுக்கு பாடம் போதிக்கின்ற அந்த பணியை செய்கிறார்கள் என்று சொன்னால் அந்த ஒரு தொண்டிற்காகவே நிறைய சொல்ல வேண்டும். ஆனால் எல்லாவற்றையும் நான் சொல்லிவிட்டால் மேடையில் இருப்பவர்களுக்கு நான் என்னத்தை விடுவேன். ஆகவே அவர்கள் நிறைய விருதுக்கு சொந்தக்காரர். நான் முடிக்கின்ற பொழுது ஒன்று சொல்லுகின்றேன், எல்லாவற்றையும் விட எப்படி மேடையிலே அமர்ந்திருக்கின்ற ஆசிரியர் செல்வராஜ் ஐயா அவர்களிடம் நான் பயின்றேனோ அதுபோல் என்னுடைய குழந்தைகளுக்கு என்னுடைய மகன்களுக்கு பாடம் நடத்திய ஆசிரியர் இதோ அவர்கள் தான். இதோ இங்கே என்னுடைய மகன் மோதிலால் ராஜா, தமிழ் பாரதி இருவரும் அமர்ந்திருக்கிறார்கள். அவர்களுடைய ஆசிரியர் என்னுடைய மகனுக்கு ஆசிரியர், என்னுடைய மகனுடைய ஆசிரியருக்கு விருது கொடுப்பது பெருமை அல்லவா? என்னுடைய தந்தையார் இங்கே உதவி தலைமை ஆசிரியராக பணியாற்றிய தமிழ் மாமணி புலவர் ஆகிய சேதுமாணிக்கனார் அவர்களுக்கு முதல் தமிழ் மாமணி விருதை கொடுத்து பெரும்புகள் சேர்த்துக் கொண்டார்கள். அது மட்டுமில்லாமல் புலவர் சேதுமாணிக்கன் ஐயா அவர்கள் காலமாகிய பிறகு என்னுடைய தந்தையாரை மிகப்பெரிய தமிழ் பற்றாளராக வளர்த்த பெருமைக்குரியவர் சேதுமாணிக்க ஐயா அவர்கள் தான், புலவர் ஆகிய சேதுமாணிக்கம். என்னுடைய தந்தையார் சிறு வயதாக இருக்கின்ற பொழுதே, ராஜவேலி தொல்காப்பியத்தை படிக்கணும், நீ தொல்காப்பிய சூத்திரங்களை படிக்கணும், நீ என்கிட்ட ஒப்பிக்கணும் சொன்னது அப்படியே கேட்டுவார். என்னே மாதிரியா கேட்டுட்டு ஆசிரியர் சொல்றாருன்னு போறது. என்னுடைய தந்தையார் அப்படியே கேட்டு, அதனாலதான் என்னுடைய தந்தையார் நாடகம் நடிக்கின்ற பொழுது நாடக குழுவுக்கு பெயர் வைக்கின்ற பொழுது தொல்காப்பியர் கலைக்குழு என்கின்ற பெயரையே என்னுடைய தந்தையார் வைத்தார். அப்படி அந்த விருதை, முதல் விருதை தொல்காப்பியர், இப்படி நிறைய விருதுகள். அப்படி எப்படி என்னுடைய தந்தையார் அவருடைய ஆசிரியர் பெயரிலே கொடுக்கிறார்களோ அதுபோல என்னுடைய மாணவர்களுக்கு, என்னுடைய மகன்களுக்கு ஆசிரியராக இருக்கின்ற சுந்தரராஜன் சார் ஐயா அவர்களுக்கு இந்த விருதை கொடுப்பதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். அவரை உங்களது சார்பாக, அரங்கின் சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கின்றேன். அடுத்து ஆசிரியை சுஜாதா அவர்கள். நான் முதலாக என்னுடைய பணியை, கல்வி பணியை தொடங்கியது அகிலாண்டேஸ்வரி உடனுறை ஜம்புகேஸ்வரர் திருக்கோயில் அருகிலே இருக்கின்ற திருஆனைக்கா உயர்நிலை பள்ளியிலே தான் என்னுடைய பணியை நான் தொடங்கினேன். அப்பொழுது எனக்கு அறிமுகமானவர் ஆசிரியை சுஜாதா அவர்கள். எங்கள் குடும்பத்திலே அதிகம் யாருமே வேலைக்கு செல்வதில்லை, எல்லோருமே வியாபாரம் மற்ற பணிகளை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் முதலாக நான் ஒருவன் தான் வெளியே செல்ல வேண்டும் என்று விரும்பினேன்.
அப்பொழுது என்னுடைய தந்தையாரும் சொன்னார், உன்னுடைய ஆர்வத்திற்கு நீ வெளியே போ என்று சொன்னார்கள். ஒரே கட்டளையோடு அனுப்பினார்கள். நீ போகின்ற இடத்திலே ராஜவேலு பிள்ளை என்பதை மறந்துவிட்டு பணியாற்றுவதாக இருந்தால் அங்கே பணிபுரி, இல்லை என்றால் நீ வீட்டிலேயே இரு என்று சொன்னார்கள். அவர்கள் சொல்லியதே அதுதான். ஆசிரியர் அவர்களுக்கு நன்றாக தெரியும், நான் அந்த பள்ளிக்கூடத்தில் எதையுமே எதிர்பார்க்கவில்லை, அங்கே பணியாற்ற வேண்டும், அதுதான் என்னுடைய நோக்கம். அப்படி அந்த பள்ளிக்கூடத்திலே பணியாற்றுகின்ற பொழுது நான் கண்டு வியந்தேன். சுறுசுறுப்பாக இயங்குவார், தன்னுடைய பணியிலே செம்மையாக இருப்பார். ஒரு கணித ஆசிரியராக இருந்தாலும் ஆசிரியர் பணி ஏற்று இன்றைக்கு நடத்துவது என்பது எவ்வளவு பெரிய சவாலான விஷயம். சிங்கத்து கூண்டுக்குள்ளே நுழைந்து கொண்டு சிங்கத்தை மிரட்டுவதற்கு சமம் என்பது இன்றைக்கு நமக்கு நன்றாக தெரியும். அதில் இருந்து கொண்டு தலைமை ஆசிரியர் பணியை ஏற்று மிக அழகாக மிகச் சிறப்பாக செய்கிறார். ஏனென்றால் கிட்டத்தட்ட ஒரு ஆசிரியருக்கு நாம் வழங்குவதை விட பெண்மை என்ற பிறவியின்றே பெருமை. ஏன்னா எங்கள் விட்டலன் சார் அப்பவே கண்டிஷனும் கரெக்டாக அடித்தார். என்னன்னு சொன்னால், உங்ககிட்டேருந்து நான் பேச்ச எதிர்பார்க்கல, கவிதை சொல்லணும். நான் என்னது கவிதை சொல்றது? பெண்மை என்ற பிறவியின்றே பெருமை ஏது பாரிலே, உண்மை ஏது உழைப்பு ஏது உயர்வு ஏது ஊரிலே, மண் படைத்து விண் படைத்து மலர் படைத்து சலித்த பின் பெண் படைத்து தன்னைத்தானே உயர்த்தி கொண்டான் பரம்பொருள். அந்த பெண்மைக்கு இலக்கணமான ஆசிரியர் சுஜாதா அவர்களுக்கு விருது வழங்குகிறோம். அவர்களை வருக வருக என வரவேற்பதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். அடுத்ததாக இவர்களை எல்லாம் பாராட்டி பேசுவதற்கு முற்றிலும் பொருத்தமானவர். நான் எப்பொழுதுமே ஆசிரியர் மாமணி விருது வழங்குகின்ற பொழுது எங்களுடைய ஆசிரியர் செல்வராஜ் ஐயா அவர்கள் இல்லாமல் நான் நடத்துவதில்லை. பல நிகழ்வுகளிலே அவர்களை அழைப்பேன், கலந்து கொள்வார்கள். ஆனால் இந்த விழாவுக்கு குறிப்பாக இருக்க வேண்டும் என்று சொல்லி, ஏனென்றால் எனக்கு பிள்ளையார் சொல்லி போட்டவர்களே அவர்கள்தான். ஆகவே அவர்களிடம் சொன்னேன், அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். எனக்கு பழைய நினைவுகள்லாம் வரும். யாராவது ஒரு ஆசிரியர் ஒரு மாணவனை பார்த்து, சார் இங்கே வாங்க சார்னு சொல்லி பார்த்துருக்கிறோமா? நம்ம யாருமே பார்த்துருக்க முடியாது. இன்னமும் எனக்கு அது ரொம்ப தான், அது ஒன்று தான் என்னை இளவரசர் இங்கே வாங்க சார் அப்படின்பாரு. அவங்க எந்த அளவுக்கு என் மீது மரியாதை வைத்திருந்தால் அவர்கள் அது போன்று அழைத்திருக்க முடியும். நான் அவர் கூப்பிடும் போதெல்லாம் எனக்கு ராஜா சீனிவாசன் சார் இன்னைக்கு வரல, அவர் ஒருத்தர் தான் என்ன சொல்வார், என்ன வாடா என்னடா அப்படின்னு இப்போ கூட பார்த்தா அந்த உரிமை ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். ஏன்னா தாய் தந்தையர் சகோதரர்களை தவிர நம்மளை வாடா போடான்னு சொல்ற மிகப்பெரிய அந்த ஒரு மகிழ்ச்சி ஆசிரியர் பெருமக்களிடம் தான் இருக்கும். ரொம்ப மரியாதையாக என்னை அணுகுகின்ற அந்த இது நம்முடைய மேனாள் மாணவர் சங்கத்தினுடைய அந்த விழா நடந்த பொழுது கடந்த ஆண்டு அவர்கள் சொன்ன வார்த்தை என்னை நெகிழ வைத்தது, கண்ணீர் சிந்த வைத்தது. இதோ இங்கே திருவரங்கம் ராசவேலர் சண்முக தமிழனுடைய பொறுப்பாளர் இளங்கோவன் இங்கே அமர்ந்திருக்கிறார். அவர் என்னுடைய மாணவர். என்னால் அவருக்கு பெருமையா அவரால் எனக்கு பெருமையா என்று தெரியவில்லை என்று ஒரு வார்த்தையை சொன்னார்கள். இப்பொழுது அதற்கான விடை ஐயா, உங்களால் தான் எனக்கு பெருமை, என்னால் ஒரு பொழுதும் உங்களுக்கு பெருமை வர வாய்ப்பில்லை. ஆகவே அந்த பெருமையோடு உங்களை அழைக்கிறேன். ஆசிரியர் பெருமக்களை வாழ்த்தி சிறப்பிக்க வேண்டுமாய் வருக வருக என அன்போடு வரவேற்கிறேன். அடுத்து இன்றைய நம்முடைய பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் பெருந்தகை அவர்கள். எனக்கெல்லாம் ஒரு கர்வம், ஒரு தமிழாசிரியர் தலைமை ஆசிரியர் உட்காந்துட்டு அதில் ஒரு இது அவங்க ரொம்ப எளிமை. கடந்த ஜூனில் தான் அவங்க அந்த பதவி ஏற்றாங்க. ஆனால் எவ்வளவு சிறப்பாக, ஆனால் எப்பொழுதுமே சில சோதனைகள் வரதான் செய்யும். அந்த சோதனைகளை சாதனையாக்குகின்ற அந்த மிகப்பெரிய அஸ்திரத்தை அவர்கள் கையில் வைத்திருக்கிறார்கள். அதுதான் அவருடைய சிறப்பு. இன்றைய விழாவுக்கு கூட உண்மையிலேயே எனக்கு கொஞ்சம் தயக்கமாக இருக்கிறது. கொஞ்சம் நான் அவர்களிடம் காலையிலே கூட நான் என்னுடைய பொறுத்தருவதை, என்னுடைய மன்னிப்பை கூட போயினேன். நான் நேரில் சென்று அவர்களை அழைக்கவில்லை, அதை அவர்கள் விரும்பவும் இல்லை. கடந்த விழாவிற்கே கூட தான் அப்படி செய்தேன். அதெல்லாம் ஒன்றும் வேணாம் இளங்கோவன் சொல்லிட்டு அவர்கள் சொன்னார்கள் ஒரு வார்த்தை, இளங்கோ நடத்துகின்ற தமிழுக்கு நான் தலைவணங்கி வருகிறேன் என்று சொன்னார்கள். இன்றைக்கு அவர்கள் எல்லா ஏற்பாடுகளையும் செய்துவிட்டு எத்தனை மணிக்கு போனார்கள் என்பது தெரியாது. தன்னுடைய அரங்காக இந்த அரங்கை ஏற்று போற்றி இன்றைக்கு இந்த விருது பெறுகின்ற ஆசிரியர் பெருமக்களையும் கூடவே சேர்த்து இந்த அரங்கை வாழ்த்துவதற்காக அமர்ந்திருக்கின்ற நம்முடைய திருவரங்கம் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் பெருந்தகை ஐயா செந்தில்நாதன் அவர்களை வருக வருகை என உங்கள் சார்பாகவும் அரங்கின் சார்பாகவும் வரவேற்கிறேன். அடுத்து டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருது பெற்ற தலைமை ஆசிரியர், கிழக்கிரங்கா நடுநிலைப் பள்ளியினுடைய ஆசிரியர் பெருந்தகை, என்னுடைய அருமை சகோதரர் ஆசிரியர் சைவராஜ் அவர்களை பொறுத்தவரை அவர் ஒரு பம்பரம் தான். எப்பொழுதும் அவர் சும்மா இருந்து பார்க்கவே முடியாது, சுத்திட்டே இருப்பார். அவரை ஒருத்தர் சுத்திக்கிட்டே இருப்பார். எங்க பார்த்தாலும் சரி, அமைச்சருடைய நிகழ்ச்சியில் தான் அங்கே இருப்பாங்க,
ஆசிரியர் பெருமக்களோட கூட்டம் தான் அங்கே இருப்பாங்க. சரி, அது மட்டும் போதுமான அவருக்கு எனக்கு நான் நினைப்பேன், நான் என்னடா நம்ம நேரம் கிடைக்காம எனக்கே இப்படி நினைக்கிறேன்னா அவருக்கு 24 மணி நேரம் தூங்குறாரா என்னன்னு தெரியல. ராத்திரில தூங்குவாரா, எத்தனை மணிக்கு படிக்கிறாரு, எத்தனை மணிக்கு எந்திரிப்பாருன்னு கூட தெரியல. எங்கே பார்த்தாலும் அவருடையது. அதற்கெல்லாம் தனி துணிச்சலும் நல்ல மனபலமும் இல்லை என்றால் இப்படியெல்லாம் இயங்க முடியாது. மிகச்சிறப்பாக தன்னுடைய பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை நான் கேட்டேன். 1700வது கூட்டம். ஏனென்றால் எங்கள் தலைமை ஆசிரியர் அவர்களிடம், செந்தில்நாதன் ஐயா அவர்களிடம் இந்த நிகழ்ச்சிக்கு அனுமதி கேட்கின்ற பொழுது அருகிலே அமர்ந்திருந்தார்கள். அவருடன் கேட்டேன், நம்முடைய அவர்கள் சொன்னார்கள், கரும்பு தின்ன கூலி வேண்டுமா, நான் வருகிறேன், வந்து நான் பாராட்டி பேசுகிறேன் என்று இன்றைக்கு வந்திருக்கிறார்கள். அவர்களையும் வருக வருக என வரவேற்பதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். நிறைவாக இந்த நிகழ்ச்சியினுடைய நன்றியை வழங்க இருக்கின்ற நான் வணங்குகின்ற, உள்ளத்தால் என்றும் வணங்குகின்ற எங்களுடைய ஐயா செருகாப்பிய செம்மணி, தமிழ் மாமணி, முனைவர் சேனாபதி ஐயா அவர்கள் இதோ எதிரே அமர்ந்திருக்கிறார்கள். அவர்களை வரவேற்பதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். திருச்சிராப்பள்ளி தந்தை பெரியார் ஈவேரா கல்லூரியிலே தமிழ் துறை தலைவராக பணியாற்றி பணி நிறைவு பெற்ற பெருமைக்குரியவர். அவர்களுடைய பதவி காலத்திலே துறை தலைவராக இருந்தபோது அரங்கின் நிறுவனரை அழைத்து அந்த கல்லூரியிலே முதல்வர் தமிழ்துறையைச் சேர்ந்த அத்துறை பேராசிரியர் பெருமக்களை வைத்து ஒரு நல்ல அடைமொழி விருது கொடுத்து அரங்கிற்கும் என்னுடைய தந்தையாருக்கும் பெரும்புகழ் சேர்த்தவர்கள். ஒரு தமிழ் தேனி என்று சொல்ல வேண்டும். அவர்கள் புரட்சி பாவேந்தர் பேரவை என்ற ஒரு அமைப்பை தொடங்கி கிட்டத்தட்ட ஒரு 6 திங்களாக நடத்தி வருகிறார்கள். தொடர்ந்து என்னால் போக இயலவில்லை. ஆனால் நாங்கள் அழைத்தோம் என்று சொன்னால் அவர்கள் போக முடியாத நிலை இருந்தால் கூட வந்து விடுகிறார்கள். அவர்களிடமிருந்தெல்லாம் நிறைய நான் கற்றுக்கொள்ள வேண்டும். எளிமையின் சிகரம், அன்பினுடைய ஏற்றம் என்று சொல்ல வேண்டும். அப்பேற்பட்டவர்கள் அவரையும் நான் நிறைய சொல்ல வேண்டும். இருந்தாலும் நேரத்தினுடைய அருமை கருதி எங்கள் ஐயா தமிழ் மாமணி முனைவர் சேனாபதி ஐயா அவர்களை வருக வருக என அன்போடு வரவேற்கின்றேன். மிகச்சிறந்த இணைப்புரையை வழங்கி கொண்டிருக்கின்ற என்னுடைய அன்பு சகோதரி லாவண்யா அசோக்குமார் அவர்கள் திருச்சிராப்பள்ளி அகில இந்திய வானொலி நிலையத்திலே நிகழ்ச்சி தொகுப்பாளராக மிகச்சிறப்பாக பணியாற்றிய பெருமைக்குரியவர். தற்பொழுது ஒரு தனியார் துறையிலே பணியாற்றுகின்றார். 5 நூல்களை சமீபத்திலே ஒரு ஆண்டு இருக்கும் என்று கருதுகின்றேன். அரங்கின் சார்பாக திருச்சிராப்பள்ளி தமிழ்ச்சங்கத்திலே வெளியீடு செய்யப்பட்ட பெருமைக்குரியவர்கள். மிகச்சிறந்த பெண்ணியவாதி, எதை துணிச்சலாக செய்யக்கூடியவர்கள். அரங்கை அரங்காக ஏற்று போற்றி பெரும்புகள் சேர்க்கின்ற அம்மா லாவண்யா அசோக்குமார் அவர்களை வருக வருக என அன்போடு வரவேற்கின்றேன். அடுத்து ஆசிரியர் சி ஆனந்த் அவர்கள். இவர்கள் தஞ்சைக்கு அருகே இருக்கின்ற அந்த திருக்காட்டுப்பள்ளியில் வளப்பக்குடியைச் சேர்ந்தவர்கள். திருப்பூந்துருத்தியிலே தமிழ் ஆசிரியராக பணியாற்றி வருகிறார்கள். தற்பொழுது தாளக்குடியிலே அவர்கள் வசித்து வருகிறார்கள். அவர்கள் தன்னுடைய பகுதியிலே வளப்பக்குடியிலே சமரச சன்மார்க்க சங்கத்தினுடைய பொறுப்பிலே இருந்து கொண்டு ஆண்டுதோறும் என்னை அழைப்பார்கள். ஐயா சேனாபதி ஐயா அவர்களை அழைப்பார்கள், நடராஜன் ஐயா, யாரையாவது அழைத்து கொண்டே இருப்பார்கள். எப்பொழுதும் என்னுடைய பெயர் இருக்கும். சிறப்பாக ஒவ்வொருத்தரை அழைப்பார்கள். சிறப்பாக துடிதுடிப்போடு செயல்படக்கூடிய ஆசிரியர் ஆனந்த் அவர்களையும் வருக வருக என அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைக்கு மேடையிலே அமர்ந்து வாழ்த்துறை வழங்க வேண்டிய என்னுடைய ஆசிரியர், திருவரங்கம் ஆண்கள் மேல்நிலைப்பள்ளியிலே தலைமை ஆசிரியராக பணியாற்றி பணி நிறைவு பெற்றவர், நம்முடைய திருவரங்கம் பள்ளி குழுமத்தினுடைய நிர்வாகக்குழு உறுப்பினராக இருக்கின்ற என்னுடைய புலவர் இரா வரதராஜன் ஐயா அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களை உங்களது சார்பாக, அரங்கின் சார்பாக வருக வருக என வரவேற்கின்றேன். அவர்களிடம் ஒப்புதல் கேட்டேன். நான் வருகிறேன் என்று சொன்னார்கள். எதிர்பாராத விதமாக வேறொரு அழைப்பு வந்ததனால் அழைப்பதற்கு முன்னால் இளங்கோ என்னுடைய பேரை போற்ற வேணாம், நான் வெளியில் போகிறேன், வந்துட்டா நான் நிகழ்ச்சியில் கலந்துக்கிறேன் சொன்ன வாக்கு அவங்க காப்பாற்றி இருக்கிறாங்க. அதே மாதிரி நான் வைத்த வேண்டுகோளையும் அவர்கள் நிறைவேற்ற வேண்டும், வந்து வாழ்த்த வேண்டும் இந்த பெருமக்களே. ஆகவே அவர்களை வரவேற்கின்றேன். ஒவ்வொருத்தராக நான் பெயரை சொன்னால் இவர்களுக்கு நேரம் இருக்கவோ இருக்காதோ தெரியாது, பொறுத்தரல வேண்டும். நிறைய பெருமக்கள், எங்கள் ஐயா இலக்கோன் ஐயா என் வளர்ச்சியிலே, அரங்கின் வளர்ச்சியிலே மிகுந்த அக்கறையுடையவர்கள். அவர்கள் வந்திருக்கிறார்கள். திருவரங்கம் ஆண்கள் மேல்நிலைப்பள்ளியைச் சேர்ந்த அத்தனை ஐயா நிர்வாகக்குழு உறுப்பினர் ஐயா குமார் அவர்கள் அடக்கமாக அமைதியாக பின்னே இருக்கவும் என்னுடைய அந்த அரங்கை நேசிக்கின்ற பெருமகனார் அவர்கள். எப்பொழுது என்னை பார்த்தாலும் சரி, எங்கே பார்த்தாலும் சரி, ஐயா நல்லா இருக்கீங்களா, சிறப்பான பணி, வாழ்த்துக்கள், இந்த 3 வார்த்தை தொடர்ந்து சொல்லக்கூடியவர்கள்.
அவர்கள் வந்திருக்கிறார்கள். நம்முடைய 2 ஆசிரியர் மாமணி விருது பெற இருக்கின்ற அந்த குடும்பத்தை சார்ந்த அத்துணை பெருமக்களையும் வருக வருக. எங்களுடைய சகோதரி பின்வரிசையில் போய் நிர்மலவேணி அமைதியாக அமர்ந்திருக்கிறாங்க. அங்கே திருவரங்கம் பெண்கள் மேல்நிலைப்பள்ளிக்கு பெருமை சேர்க்கிற அளவுக்கு எங்களுடைய சகோதரி அவங்க வந்திருக்காங்க. இப்படி நிறைய பேர் வந்திருக்கேன். திருவானைக்காப்பள்ளியைச் சேர்ந்த ஆசிரியர் பெருமக்கள் அத்துணை பேரையும் வருக வருக என வரவேற்று நேரத்தை நான் அதிகம் வைத்துக் கொண்டிருந்தால் தயவு கூர்ந்து பொறுத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த அளவிலே என்னுடைய வரவேற்பை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.